ரிட்டையர்மெண்ட் அது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கோலுங்க. இன்னைக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிற நிறைய பேர் வந்து ஒரு கம்பல்ஷனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்ன்றதையே அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்றதுனால அதில் நிறைய கன்ஃபியூஷனுங்க. அதில் ஒன்று மார்க்கெட்டு வாலட்டாலிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ஆர் பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி. அந்த ஒரு வருமானம் வர வரத்தானே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது என்னென்னா டிசிஷன் மேக்கிங்கும் ரிட்டையர்மெண்ட்டில் ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயங்க. லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் நிறைய ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வச்சுருக்காங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கார்பஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சுலபமாக அதில் எஸ்டபிள்யூபியில் ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்பிஎஸ் அதில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணலாமா, இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட், இன்வெஸ்டிங், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். சரிங்க, இந்த என்பிஎஸ் அப்படின்றதுல என்ன அப்படி ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவ்னஸ் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நீங்கள் அந்த ஒரு ஏடிசி பெனிஃபிட் வந்து 1.5 லேக் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதை நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 1.5 லேக் வரைக்கும் அந்த வரி விலக்கு எடுத்துகிட்டு போகலாம். பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராவாக ஒரு 50,000 ரூபாய் உங்களுக்கு நீங்கள் என்பிஎஸ் அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 80 சிசிடி 1B அப்படின்ற ஒரு ரூலில் நீங்கள் எக்ஸஸாக எடுத்துகிட்டு போகலாம் ஒரு 50,000 ரூபாய். இது என்ன பண்ணுதுன்னாக்கா நிறைய எம்ப்ளாய்டு பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இந்த என்பிஎஸ்ன்ற ஸ்கீமில் நமக்கு வரி விலக்கு கிடைக்குதுன்றதுனால இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஒரு ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஸ்க் தாங்க. எதனாலனா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஸ்கீமை எடுத்துட்டிங்கன்னா 100% ஈக்விட்டி இருக்கும். ஆனால் இதில் இந்த டயர் 1 என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி மேக்ஸிமமே பார்ட்டிசிபேஷனே 75% தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாலட்டாலிட்டி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் பெனிஃபிட். ஸோ 2 அட்வான்டேஜ், எக்ஸஸ் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டு, இல்லை லோ ரிஸ்க். இது அண்ட் இதில் என்ன வேற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்பிஎஸ் நீங்கள் இந்த டயர் 1 என்பிஎஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 60 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து விட்ராவல் நீங்கள் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு அர்ஜென்சி இருக்குது அப்படின்னா மட்டும்தான், அதாவது அர்ஜென்சி லைக்கு நீங்கள் வீடு கட்டணும், இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது படிப்பு செலவு, இப்படி இருந்தாக்கா மட்டும்தான், ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப் டு 25% நீங்கள் விட்ரா பண்ணலாம். அவ்வளோதான் அலவுடு இதில். ஸோ இதில் என்ன ஆகுனாக்கா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி அடிபட்டு போகுது, அது கண்டிப்பாக இருக்காது. 4வது பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க. இந்த என்பிஎஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டை விட இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து என்பிஎஸோட ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீ எப்படியுமே இந்த ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு லாங் டேர்முக்கு தானே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 15 or 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்கா 100% ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் எடுத்தாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் நிறைய கிடைக்கும். இந்த ஈக்விட்டியில் நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ப்ளே ஆகும். நீங்கள் மார்க்கெட் மேலே போதா கீழே வருதான்ல கவலையே பட தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு அந்த எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாக்கா உங்களுக்கு காம்பவுண்டிங்கில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்பர் 1 ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் கிவ்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி சௌகரியமோ, உங்களோட ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிஸ் எப்படி இருக்கோ அதுக்கு சூட்டபுளாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை ஆப்ரேட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கன்வீனியன்ஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குது. தட்ஸ் நம்பர் 2 அட்வான்டேஜ். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ல நீங்கள் ஒரு பென்ஷனாக எடுக்கும்போது ஃபிக்ஸட் ஆனுவிட்டி அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா அந்த ஆனுவிட்டி ரேட்டு ரொம்பவுமே கம்மியாக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 to 7% தான் ஆனுவிட்டி ரேட்ஸ். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன், லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12%ங்க. ஸோ 12% அது ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதுலேருந்து நீங்கள் ஒரு 8% நீங்கள் வந்து ஆனுவிட்டியாக எஸ்டபிள்யூபி மூலமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ என்பிஎஸ்ஸாக மியூச்சுவல் ஃபண்டாக உங்களோட பென்ஷன் தேவைக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹேண்ட்ஸ் டவுனில் பீட் பண்ணுங்க. ஸோ இப்படி ஏதாவது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜேர்னியை எங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட்
இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, புது இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் கமெண்ட் என்பிஎஸ்ஸா மியூச்சுவல் ஃபண்டா எது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எது புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும், அதுக்கான லிங்க் இருக்குது. ஸ்டே டியூன்ட். இந்த சேனலில் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி நிறைய கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.